ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஜர்னி ஆறுமுகம்ஸ் vlog. இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். ஸோ வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஹெவி ஃபீவர், உடம்பு வந்து பழைய மாதிரி இல்லை. ஸோ வாய்ஸ் கூட இப்போ சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி. ஸோ நானும் லைவ் போடணும், எல்லா வீடியோ எடுத்தேன் அன்றைக்கி அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ சுத்தமாக எனக்கு உடம்பு செட்டே ஆகலை. அதனால தான் வீடியோ கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி ஆயிடுச்சு. சில வீடியோஸ்லாம் எடுக்கவும் முடியல, டைமும் இல்லை சுத்தமாக. ஸோ அதனால் வந்து வீடியோ போட முடியல ரெகுலராக. ஸோ இது வந்து என்றைக்கு எடுத்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து தேர் மேலே கலசம் ஏற்றின நாள் தான் இது. ஸோ ட்ரம்ஸ் வச்சுருந்தாங்க, அப்புறமேட்டா வந்து கேரளா மூலம் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ உண்மையாக வந்து சிவன் மூலம்னு சொல்லுவாங்க இல்லையா, கேரளா மூலம் கிடையாது, சிவன் மூலம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மூலம் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ உண்மையாக இந்த வருஷம் திருவிழா ரொம்பவே நல்லாவே போச்சு. ஸோ இது வந்து கலசம் ஏற்றின அன்னைக்கு தான் இது எடுத்த வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கலசம் எடுத்துகிட்டு வரதுக்கு, கொடி எடுத்துகிட்டு வரதுக்கு, கொடை எடுத்துகிட்டு வரதுக்கு, ஸோ இந்த மாதிரி வந்து மாலை போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களே எடுத்துகிட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு விநாயகர் தான் போவார், அதுக்கப்புறமேட்டு தான் செங்கழநீரம்மன் வருவாங்க. ஸோ எங்கள் ஊர் திருவிழா என்ன திருவிழா பார்த்தீங்கன்னா, செங்கழநீரம்மன் கோவில் திருவிழா தான் எங்கள் ஊர் திருவிழா. ஸோ உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வருஷம் கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து பாருங்கள். வருஷம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து வருஷம் ஒரு பக்கம் திருவிழா ஆரம்பிச்சாச்சு, 12 நாள் திருவிழா, ஊரே ஜேஜின்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். ஸோ நிறைய பேரை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, டெய்லி சண்டே ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். ஸோ பேரண்ட்ஸ் எல்லாருமே பயத்தோடே இருப்பாங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே சரி, சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்குல்ல, ஸோ அதை விட்டுறக்கூடாது எப்பயுமே. ஸோ கிடைக்கிறப்ப அதை எடுத்துக்கணும். ஸோ அதுலேருந்து சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் இது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து தேரை சுற்றி வந்து சாமி நின்றுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுற்றி வந்து நின்று தேரை பார்த்த மாதிரி தான் சாமி நிற்கும். அதுக்கப்புறமேட்டா ஃபஸ்ட்டு வந்து கலசம் ஏற்றுவாங்க. ஸோ மேலே கலசம் ஏற்றுற வீடியோ தான் இது. ஒன்றா தான் ஏற்றி மேலே வந்து செட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து கயிறு போட்டு கட்டுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கலசம் ஏறுறது இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அது பேர் எனக்கு தெரியல, ஒரு வந்து குச்சி மாதிரி இருக்கும், கம்பு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் செகண்ட் ஏற்றுவாங்க. ஸோ வந்து மேலே நிற்கிறவங்க வந்து எல்லாமே பஞ்சாயத்துக்காரங்க தான், ஊர் பஞ்சாயத்துக்காரங்க. ஸோ அந்த மாதிரி தான் நின்று அவங்க வந்து கலசம் எல்லாத்தையுமே வந்து கட்டுவாங்க. ஸோ ஒரு ஒரு பொருள், அதாவது கலசம், அதுக்கப்புறம் கொடி, அதெல்லாம் ஏற பட்டாசு வெடி செம்மையாக போடுவாங்க எங்கள் ஊரில். ஸோ அதுதான் ஃபேமஸ் எங்கள் ஊரில் வந்து வெடி ஃபேமஸாக போடுவாங்க. நான் வந்து அது குச்சி மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது வந்து அந்த கொடை மாதிரி ஏற்றுவாங்க மேலே. ஸோ அதோட ஒரு கீழே இருக்க பாட் தான் அது. ஸோ அதுக்கப்புறம் அந்த கொடை, அதுக்கப்புறமேட்டா வந்து கொடி ஏற்றுவாங்க. ஸோ 4 பொருள் மொத்தம். கொடி ஏற்றுனதுக்கு அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா, கொடி ஏற்றின ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க தேர்கிட்ட. ஸோ ஏன் அப்படின்னா, வருஷம் வந்து வேண்டிக்குவாங்க இல்லையா. ஸோ அடுத்த வருஷம் நான் இது நடந்துருச்சுன்னா நான் தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கினவங்க முன்னாடி வருஷமே வேண்டிக்கினா அடுத்த வருஷம் வந்து தேங்காய் உடைப்பாங்க. ஸோ அந்த இதுதான் இது. எல்லாருமே உடைப்பாங்க. ஸோ அந்த தேங்காவெலாம் எடுக்கிறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ மக்களே வந்து இருக்கிறாங்க இல்லையா சுற்றி, அவங்களே வந்து உடைக்கிற தேங்காய் எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாமி விநாயகர் ஃபஸ்ட்டு உள்ளே போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் செங்கழநீரம்மன் உள்ளே போவாங்க. ஸோ அதோட அவ்வளோதான் கலசம் கட்டின அன்னைக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா, வெடி வேறு லெவலில் போடுவாங்க. ஸோ உண்மையாக எங்கள் ஊரில் வெடி தான் ஃபேமஸே. ஸோ அன்னைக்கு ஈவினிங் வந்து ஆடலும் பாடலும் வச்சாங்க, டிஜே வச்சாங்க, அதுக்கப்புறம் சாமி ஊர்வலம். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எவ்வளோ வெடி போட்டிருப்பாங்க, நான் ஒரு பாதி தான் எடுத்து போட்டிருக்கேனே உங்களுக்கு வீடியோவில். தொடர்ந்து வெடி போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் கூட ரெஸ்ட் இல்லாத அளவுக்கு வெடி போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் வெடி சவுண்டு, ஒரு பக்கம் ஆடலும் பாடலும், ஒரு பக்கம் வந்து டிஜே, ஒரு பக்கம் சாமி வர்றது, அதுவும் இல்லாமல் வந்து கழி சுற்றுறது, கரகாட்டம், அப்புறமேட்டா வந்து ட்ரம்ஸு, கேரளா மூலம், அது இல்லாமல் சிவன் மூலம். ஸோ இந்த மாதிரி வைப்பாங்க. உண்மையாகவே ஊரே வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த 12 நாளுமே வந்து. உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வருஷம். ஸோ இது வந்து என்னோட 3வது வருஷம்
நான் வந்து தேர் பார்க்குறது. ஸோ 3வது வருஷம் நான் தேர் பார்க்குறேன். ஸோ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து வருஷம் வந்து எப்படி இருக்குன்னா சண்டை வரும். கண்டிப்பாக ஆளும் பால் வைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல சண்டை வரும். டிஜே இருந்தால் அந்த இடத்துல சண்டை வரும். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தேர் திருவிழான்றப்ப நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அவங்கள ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேமிலி பேக்ரவுண்டில் ஃபேமிலி வருவாங்க. ஸோ அவங்கள பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ தெரிஞ்சவங்க என்றைக்காவது நம்ம கூட என்றைக்காவது மீட் பண்ணி பேசியிருக்கிறவங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறப்ப அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து சாமி பார்க்காம நாங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் கூட இந்த 12 நாள் இல்லை சாமி பார்க்காம நாங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் கூட போனதே கிடையாது. ஸோ ஏன் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா சாமி வந்து கிளம்புறதே லேட்டாக தான் கிளம்பும். எப்பயுமே வந்து சாமி கிளம்புறது லேட்டாக தான் கிளம்புவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வாகனம் வைப்பாங்க. ஸோ அன்னப்பறவை, யானை, அதுக்கப்புறம் குதிரை, சிங்க வாகனத்து அன்னைக்கு தான் சண்டை வரும்னு சொல்லிட்டு ரொம்பவே பயமாக இருக்கும். ஸோ சிங்க வாகனம், ஸோ அது மாதிரி நிறைய வைப்பாங்க. பாம்பு, அந்த 12 நாளுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கடைசி நாள் வந்து தான் நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வந்து தெப்பல் அப்படின்ற மாதிரி வைப்பாங்க. ஸோ உண்மையாக ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து லேடிஸ் கூட நிறைய பேர் எங்கள் ஊரில் டான்ஸ் ஆடிட்டு, டிஜே பின்னாடி டான்ஸ் ஆடிட்டு, ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஒரு ஹாப்பியஸ்ட்டு அன்னைக்கு டே வந்து இப்படி தான் போச்சு. உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது டைமில் மட்டும்தான் நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியும். சின்ன பசங்க ஆடுறது பார்க்குறது, பெரியவங்க ஆடுறது பார்க்குறது, ஸோ நம்ம வீட்டு ஃபேமிலியிலே நிறைய பேர் ஆடுறதெல்லாம் இந்த மாதிரி என்றைக்காவது பார்க்குறப்ப தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்து தங்குறாங்க, போகிறாங்க. ஸோ சொந்தக்காரங்களாம் அவங்களெலாம் அவங்ககிட்ட உட்காந்து பேசுகிறது, அவங்கள பார்க்குறது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறப்ப நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறது. ஸோ அந்த விஷயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். அதுவும் இல்லாமல் வந்து சாமி கிளம்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணி சாமி ரிட்டன் உள்ளே போகிற வரைக்கும் நின்று பார்த்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இந்த விஷயம். ஸோ வந்து என்னால் அதிகமாக வீடியோவும் எடுக்க முடியல. ஸோ என்னால் பேசவும் முடியல. ஸோ அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ த்ரோட் ஒரு மாதிரி கொஞ்சம் பேச முடியாத அளவுக்கு தான் அடிக்கடி அடைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.